ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் பாதாம் பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹார்லிக்ஸு, பூஸ்ட்ரு இதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்மளே ஹோம்மேடாக செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு ஃபுல் தலை நிறைய எடுத்திருக்கேங்க. அந்த தண்ணி சூடாகட்டும். கொஞ்சம் கொதித்து வர டைம் போது தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடு தண்ணியில் நம்ம இந்த பாதாமை போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதே மாதிரி விட்டுறணுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தோல் தனியாக பாதாம் தனியாக இப்படி கையில் நம்ம எடுத்தோம்னா அது வருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம எல்லாத்தையும் தோல் நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நேரம் விட வேண்டாம். 2லேருந்து 3 நிமிஷம் விட்டாலே இந்த மாதிரி கையில் லைட்டாக இது பண்ணாலே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது ரொம்ப நேரம் காய வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இதாகும். இப்போ இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஃபேன் காற்றுலையோ சன்லைட்லேயோ ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ அது லைட்டாக காஞ்சிருச்சு. அந்த ஈரப்பதம்லாம் போனதும் வானலில் லைட்டாக ரொம்ப நேரம் வறுபடக்கூடாது. லைட்டாக ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுபட்டால் போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கலரும் மாறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குது, எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் வறுபட்டுட்டு இருந்ததுன்னா அது பாதாமில் இருக்கிற ஆயிலெலாம் வெளியே வரும். அதனால் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நான் பாதாம் எந்த டம்ளரில் எடுத்தோம்னோ அதே டம்ளரில் பாதி அளவுக்கு முந்திரியை சேர்த்துக்கிறேங்க. முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் நீங்கள் பாதாம் முன்னே கூட பவுட்ரு பண்ணிக்கலாம். முந்திரி சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையுமே இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும், லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுபட்டால் போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுபட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து வறுபட்டாச்சு, எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ என்கிட்ட பிஸ்தா ஒரு 20 பிஸ்தா தான் இருக்குது. நான் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ முந்திரி சேர்த்த அளவுக்கு அதே அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிளேட்டில் தனித்தனியாக ஆற வச்சு வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எந்த டம்ளரில் பாதாம் அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வெறும் பவுடராக மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதோட ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்காங்க. இதை மட்டும் ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம பாதாமை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோங்க. ரொம்ப நேரம் இது பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆயிலெலாம் வெளியே வந்துடும். அதனால் பார்த்து பொறுமையாக பவுட்ரு பண்ணணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி முந்திரியும் பிஸ்தாவும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையுமே நம்ம பவுட்ரு பண்ணிட்டு இது கூட சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பவுட்ரு பண்ணும்போது முந்திரி இதெல்லாம் பவுட்ரு பண்ணும்போது பார்த்து பண்ணணும். ரொம்ப நேரம் வச்சிட்டு இருந்தீங்கன்னா கெட்டி ஆகிடும். அதனால் பார்த்து பொறுமையாக நம்ம பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க, பாதாம் பவுட்ரு ரெடிங்க. இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் பார்த்து பொறுமையாக செய்யணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடையில் ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக ஹோம்மேடாக கடையிலையும் பாதாம் பவுட்ரு இந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் நம்ம ஹோம்மேடாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டும் கூட, ஹெல்த்தியானதும் கூட. அது அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.